வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் நடப்பதற்கு முன்பே ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து முன்பே சொல்வதும் பல வெற்றி மேல் வெற்றி பெரும் வெற்றிகள் கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு மாநிலம் அந்தந்த நாடு அதுக்கு உண்டான ஜாதகத்தை வச்சு முன்பே சரியாக கணித்து சொல்வேன். அதில் பல வெற்றிகள் கொடுத்துருக்கிறேன். இந்தியாவோட ஜாதகம், ஆஸ்திரேலியா ஜாதகம், இங்கிலாந்து நாட்டின் ஜாதகம், சவுத் ஆப்பிரிக்கா நாட்டு ஜாதகம், நியூசிலாந்து ஜாதகம், வெஸ்ட் இண்டீஸ் ஜாதகம், இலங்கை ஜாதகம், நெதர்லாந்து ஜாதகம் மற்றும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட அனைத்து நாட்டின் உண்டான ஜாதகத்தை வைத்து அந்தந்த நாடு யார் வெற்றி பெறுவாங்க என்பது சொல்லி வரேன். உலகக்கோப்பை ஃபுட்பாலும் அந்தந்த நாட்டுக்கு உண்டான ஜாதகத்தை வச்சு தான் எந்த நாடு ஃபுட்பாலில் வெற்றி பெறும் என்பதும் சொல்லி வரேன். இன்னும் பல விஷயங்கள் ஒரு மாநிலத்தை பற்றி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மும்பை மற்றும் இந்தியாவில் உள்ள மாநிலம் அதுக்கு உண்டான ஜாதகம், உலக நாடுகள் எனக்கு தெரிஞ்ச நாடுகள் உண்டான ஜாதகத்தை வச்சு இந்தந்த காலகட்டத்தில் இது எது நடக்கும் அப்படிங்கிறதும் முன்பே ஜோதிட பிரகாரம் சொல்லிட்டு வரேன். இதில் பல வெற்றிகள் கொடுத்துருக்கிறேன். என்னோட சேனலே பார்த்தீங்கன்னா 2022 தான் நான் யூடியூப்பில் வரேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த யூடியூப்புக்கு மிகப்பெரிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வெற்றிகள் நடப்பதற்கு முன்பு சொல்லியிருக்கிறேன். என்னோட சேனலை பாருங்கள். எது எது எப்போ சொல்லியிருக்கிறேன், எந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2022 ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்ச்சு ஃபைனல் மேட்ச்சு அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க. இதில் அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் வெற்றி பெற்று உலகக்கோப்பை ஃபுட்பால் சாம்பியன் ஆவாங்கன்னு சொன்ன 100% மேட்ச் அப்படி தான் நடந்தது. அடுத்தது 2024 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சில் முதல் மேட்சே ஆரம்பிக்கவே இல்லை. அதற்கு முன் 2 மாதத்துக்கு முன்பே சொன்ன ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறாது உள்ளே நுழையாதுன்னு சொன்ன நடந்திருக்கு. இறுதி மேட்சில் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா மோதுவாங்க. இதில் இந்தியா அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்லும் சொன்ன நடந்திருக்கு. அடுத்தது 2025 ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச். இதில் பெங்களூரும் பஞ்சாப் அணியும் ஃபைனல் மேட்சில் மோதுவாங்க. இதில் பெங்களூர் அணி வெற்றி பெறும் சொன்ன நடந்தது. அது மட்டும் இல்லாமல் 10 to 11 மணி அளவில் இந்த நேரத்தில் பெங்களூர் அணி பவுலிங் போடும் பொழுது விக்கெட் கீப்பர் கேட்ச் அவுட் எடுப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த நேரத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்து அவுட் ஆகி வெளியில் போனார். இதுதான் பெங்களூர் அணிக்கு வெற்றிக்கு ஒரு நல்ல திருப்பு முனை. மற்றும் யூரோ கப் ஃபுட்பால் மேட்ச் ஃபைனலில் ஸ்பெயினும் இங்கிலாண்டும் மோதுவாங்க. 2 கோல் போட்டு ஸ்பெயின் அணி யூரோ கப் சாம்பியன் ஆகும்னு சொன்ன நடந்திருக்கு. மற்றும் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு, ஆந்திரா மாநிலத்துக்கு என்ன பாதிப்பு, கேரளாவுக்கு, கர்நாடகா, பஞ்சாப், உத்தரகாண்ட் மற்றும் பல மாநிலத்துக்கு என்னென்ன பாதிப்பு, அமெரிக்காவுக்கு வரலாறு காணாத மிக பெரும் காட்டு தீ, விலை உயர்ந்த பங்களா கட்டிடம் தீப்பற்றி எரியும்னு ஒரு வருஷத்துக்கு முன்னால் சொன்ன அது 2025 ஜனவரி மாதம் நடந்திருக்கு. இவை அனைத்துமே ஜோதிடம் ஜாதகம் சரியா அந்தந்த நாட்டுக்கு உண்டானது கணித்து சொல்லப்பட்டதும் இது வெற்றி. இன்னும் 2026 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சில் யார் யார் வெற்றி பெறுவாங்க, முதல் மேட்ச் முதல் லீக் மேட்ச் முதல் அரை இறுதி இறுதி மேட்சை யார் வெற்றி பெறுவாங்க என்பது முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறேன். மற்றும் 2026 உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்ச் லீக் மேட்ச்சு, நாக் அவுட் சுற்று, அரை இறுதி,
இறுதி மேட்ச். இதில் யார் தகுதி பெறுவாங்க, யார் வெற்றி பெறுவாங்க என்பது மேட்சை நடப்பதற்கு முன்பு 2 நாள், 1 வாரம், 1 மாதத்துக்கு முன்பே நான் உங்ககிட்ட பதிவு செய்வேன். இது மேலும் மேலும் என்னோட சேனலை பாருங்க. என்னோட சேனலோட ஸ்பெஷலே இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பு சொல்வது தான் என்னோட இது. சொன்னது பல வெற்றிகள் கொடுத்திருக்கிறேன். இனியும் பல வெற்றி மேல வெற்றி, பெரும் வெற்றிகள் கொடுப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் உலக கோப்பை 50 ஓவர் கிரிக்கெட் 2025 இப்ப நடக்குது. இதுல அரையிறுதி முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா தொடங்க போறாங்க. அந்த மேட்ச் எப்ப ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/10/2025 மதியம் 3 மணிக்கு இங்கிலாந்தும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதுறாங்க. இந்த மேட்சில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் வெற்றி பெறும். இந்த அரையிறுதி முதல் மேட்சில் சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து மோதுறாங்க. இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு தகுதி பெறும். மற்றும் அடுத்தது இரண்டாவது அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கும் ஆஸ்திரேலியா இந்தியாவும் மோதுறாங்க. அந்த மேட்ச் யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் சொல்றேன். அதுல யார் இறுதி மேட்சுக்கு தகுதி பெறுவாங்க என்பதும் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னோட சேனலை பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல வெற்றிகள் உங்ககிட்ட சொல்றேன். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலா.